மாடம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்று சண்டே ஷோ. நம்முடைய பார்வையாளுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஷோ. நேரடிய ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தை ஷோ. நான் உங்கள் சுகநாத் திவாகர். நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். ஓகே, முதல் கேள்வி வழக்கம் போல யூனிக்ஸ் ஆனந்த் ஒவ்வொரு வாரமுமே இவர் தன்னுடைய கேள்வி கணைகளை தொடுப்பார். அந்த கேள்வி கணைகளில் நமக்கு தெரிந்த விஷயங்களை எடுத்து நம்ம பேசுவோம். யூனிக்கா கேள்விகள்லாம் கேட்பாரு. ஆமாம், அவர் தான் யூனிக்ஸ் ஆனந்த். என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாகிஸ்தானிலிருந்து பலுச்சிஸ்தான் பிரிந்ததற்கான காரணம் என்ன? பலுச்சிஸ்தான் மக்களும் இந்தியாவின் பூர்வீக குடிகளான் இருக்காரு. பாகிஸ்தானிலிருந்து பலுச்சிஸ்தான் இன்னும் பிரியலை, பிரிந்ததாக அவர்கள் அறிவித்திருக்கார்கள். அதாவது பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, BLA என்று சொல்லக்கூடிய பலுச்சிஸ்தான் விடுதலை இயக்கம், அவங்க நாங்கள் பிரிந்து விட்டோம், எங்களை ஐநா சபையை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்தியாவின் பூர்வீக குடிகளான இல்லை அப்படிங்கிறது தான் பதில். ஏன்னா பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது என்னன்னா, உலக அளவிலேயே இந்த பலுச்சிஸ்தான பிரச்சனை மாதிரியே உலகத்தில் எல்லா நாடுகளையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம பார்க்கிறோம். இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா இந்தியாவில் காஷ்மீர் அப்படின்னு பார்த்தோம்னா, காஷ்மீர் என்பது ஒரு தனி தேசிய இனமாக தங்களை உணரக்கூடியவர்கள். அவர்கள் நாங்கள் இந்தியர்களும் கிடையாது, பாகிஸ்தானும் கிடையாது, நாங்கள் ஒரு தனி தேசியம், எங்களுக்காக ஒரு தனி நாடு வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைப்பவர்களாக காஷ்மீரிகள் இருக்கிறார்கள். ஈராக்கில் பார்த்தீங்கன்னா குர்தீஸ்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க. குர்திஸ்தான் கோரிக்கைகளுக்காக போராடுபவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இந்த பலுச்சிஸ்தான்ங்கிறது தனி ஒரு மாகாணமாக இருந்தது. 1947க்கு முன்பு ஒரு தனி மாகாணம். இங்கே எப்படி காஷ்மீர் தனி மாகாணமாக இருந்ததோ, ஹைதராபாத் தனி மாகாணமாக இருந்ததோ, திருவிதாங்கூர் சமஸ்தானம் எப்படி தனியாக இருந்ததோ, அது மாதிரி பலுச்சிஸ்தான் என்பதும் தனியே ஒரு மாகாணமாக இருந்தது. அங்கே பலுச் என்பது ஒரு இனம். அவங்க ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த ஒருத்தங்க. அவங்க மதத்தால் இஸ்லாமியர்களாக இருந்தாலுமே கூட இனத்தால் அவர்கள் தங்களை ஒரு தனித்த தேசிய இனமாக கருதக்கூடியவர்கள். பலுச் என்பவர்கள் ஒரு தனித்த தேசிய இனமாக கருதக்கூடியவர்கள். அதற்கு பிறகு 47க்கு பிறகு பாகிஸ்தானோடு அவர்கள் இணைக்கப்பட்டதற்கு பிறகு வழக்கம் போல இங்கே எப்படி வடகிழக்கு இந்தியர்கள் என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை, அல்லது காஷ்மீர் மக்கள் இந்திய அரசு மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்களோ அத்தகைய குற்றச்சாட்டுகளை தான் இங்கே பலுச்சிஸ்தானுமே முன்வைக்கிறார்கள். ஏன்னா பலுச்சிஸ்தான் மாகாணங்கிறது பெரிய அளவில் இருந்தாலும் கூட அதனுடைய மக்கள் தொகை அடர்த்திங்கிறது குறைவு. அங்கே வளங்கள் எல்லாம் இருந்தாலுமே கூட போதுமான அளவிற்கு வளர்ச்சி திட்டங்கள் பலுச்சிஸ்தானுக்கு ஒதுக்கப்படுவது கிடையாது. பலுச்சிஸ்தானை பாகிஸ்தான் முற்றிலுமாக மறுதளிக்கிறது. எல்லா நாடுகளுமே அல்லது எல்லா தேசிய இனங்களிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நகரத்தை அல்லது குறிப்பிட்ட சாதியை மையப்படுத்திய ஒரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் தமிழீழத்திலே பார்த்தீங்கன்னா, இலங்கையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கள பேரினவாதம்னு ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் அதற்கு எதிரானதாக ஈழத்தமிழர்களுடைய போராட்டம்ங்கிறது இருந்தாலுமே கூட அதுலேயுமே கூட யாழ்ப்பாண மையவாதம்ங்கிற ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை கிழக்கு இலங்கையை சேர்ந்தவர்கள் முன்வைப்பார்கள். யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே மையப்படுத்தப்பட்டதாகத்தான் இது இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களை மையப்படுத்தி தான் அந்த ஈழ தேசியம் என்பதை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பார்கள். அதே மாதிரி தான் உலகத்துடைய வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு தேசிய இனங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுதுங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். இப்போ பலுச்சிஸ்தானை சேர்ந்த மக்கள் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக கருதுகிறார்கள். எல்லா விதமான வளர்ச்சி திட்டங்களும் மையப்பகுதிகளிலே குவிக்கப்படுகிறது. எங்களுக்கு அது போதுமான அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது. அப்போ இதற்கு எதிராக போராட்டங்கள் எழுகிற பொழுது வழக்கம் எல்லா நாட்டிலும் என்ன நடக்குமோ கொண்டு போய் இராணுவத்தில் குவிக்கிறது. இராணுவத்தை குவிச்ச உடனே மனித உரிமை மீறல்கள் நடப்பது, நிறைய பேர் காணாமல் போவது, இதெல்லாம் நடக்க ஆரம்பித்ததற்கு பிறகு இது பலுச்சிஸ்தானுடைய பிரிவினை, நாங்கள் எங்களுடைய நாடு தனியாக பிரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதில் பல்வேறு விதமான குழுக்கள் இருந்தால் கூட இதில் முதன்மையான குழு அப்படின்னு பார்த்தோம்னா BLA என்று சொல்லப்படக்கூடிய பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. இப்போ சமீபத்தில் கூட ஒரு ட்ரெயினை அவங்க கடத்திட்டு போனாங்க. பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு பின்னாடியில் இந்தியா இருக்கிறது, இந்தியா தான் பலுச்சிஸ்தான் தீவிரவாதிகளை தூண்டுகிறது அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டு. நம்ம இங்கே எப்படி காஷ்மீர் போராளிகளை பாகிஸ்தான் தூண்டுகிறதுன்னு சொல்லுகிறோமோ, அதே மாதிரி அவங்க பாகிஸ்தானில் அவங்க பலுச்சிஸ்தானுடைய போராளிகளை இங்கே இந்தியா தூண்டுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்தியா அதை தூண்டலாம், உளவுத்துறை இருக்கலாம், இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் அது ஒரு தேசிய இனத்துடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதையுமே நம்ம பார்த்து பரிசீலிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கட்டாயம் இது வரலாறு மீண்டும் வருகிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்கப்படுது. ஏற்கனவே பாகிஸ்தான் ஒன்றுபட்ட பாகிஸ்தானாக இருந்தது, அதாவது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த கிழக்கு பாகிஸ்தான் இன்னைக்கு பங்களாதேஷ் அப்படின்ட்டு 1971 பிரிக்கப்பட்டு, என்ன காரணங்களால் அன்னைக்கு பங்களாதேஷ் பிரிஞ்சதுன்னா, அன்னைக்கு இருந்த பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் அல்லது அரசு அதிகாரிகள் அல்லது தலைவர்கள் எல்லாருமே மேற்கு பாகிஸ்தான் சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு வளர்ச்சிகள் எதுவும் பெருசாக கிழக்கு பாகிஸ்தானுக்கு வராத காலகட்டத்தில் அவங்க தன்னுடைய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளில் போராட்டத்தில் ஒரு வார் ஒன்று நடக்குது. அதில் இந்தியாவினுடைய பங்களிப்பும் இருக்குது. 1971 பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு
ஒரு கண்ட்ரி வந்து பிறகு. இன்னொன்று மிக முக்கியமாக மொழி பிரச்சனை வந்து பங்களாதேஷுடைய அடிப்படையாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்து உருது என்பதுதான் அதிகமான ஒரு பேசப்படக்கூடிய மொழியாக இருந்த பொழுது இது வந்து வங்கத்தினுடைய ஒரு பகுதி. அங்கே இதுவே வந்து கிழக்கு வங்கம் தான். அந்த வங்கத்தை தான் ரெண்டா கர்சன் பிரபு வந்து இங்கே பிரிட்டிஷ் கர்சன் பிரபு இங்கே ஆளுகிற பொழுது தான் மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம் என்கிற இரண்டாக பிரிக்கிறார். அது பேரே கர்சன் பார்ட்டிஷன், கர்சன் பிரிவினை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேற்கு வங்கங்கிறது இந்தியாவோட தங்கிடுச்சு, கிழக்கு வங்கம்ங்கிறது பாகிஸ்தானோடு இணைந்ததற்கு பிறகு அப்புறம் அவங்க தனியாக வந்து மொழியின் அடிப்படையில் ஒரு தேசியத்தை முன்வைத்து அவர்கள் வந்து பங்களாதேஷாக அவர்கள் மாறினார்கள். கட்டாயம் அந்த மாதிரி பிரிஞ்சது போலவே இன்னைக்கும் பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் என்னன்னா சார் சொன்னது போலவே அங்கே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல வளங்கள் இருக்குது. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மெட்டல் எடுக்கிறதுக்கான வளங்களாக இருக்கட்டும், அல்லது பிரான்ஸ் எடுக்கிறதுக்கான வளங்களாக இருக்கட்டும், இல்லது கோல் எடுக்கிற வளங்களாக இருக்கட்டும், இது மாதிரி பல வளங்கள் அந்த மண்ணில் இருந்தாலும் வளர்ச்சிகள் பெருசாக அந்த மாகாணத்தில் போய் சேரலை. மாகாணம் அப்படின்னும் போது நம்ம இந்தியா எப்படி பல மாகாணங்கள் ஒருங்கிணைந்து ஒரு நாடாச்சோ அதே போல் பல மாகாணங்களில் பலுச்சிஸ்தானும் ஒரு மாகாணமாக இருந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி வந்து வெளியில் போகும்பொழுது அவங்க கட்டாயத்தின் பேரில் அல்லது விருப்பத்தின் பேரில் பாகிஸ்தானோட சில நாடுகள் போய் சேர்ந்தது போல், இந்தியாவோட சில மாகாணங்கள் வந்து சேர்ந்தது போல் பலுச்சிஸ்தானும் பாகிஸ்தானோட போய் சேர்ந்தது. ஆனால் வளர்ச்சி வரும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்களுக்கு வளர்ச்சி வரலை. அப்போ கிட்டத்தட்ட 1970 இவங்களுடைய போராட்ட காலம் வந்து துவங்க ஆரம்பிக்கிறது. பல போராட்டங்கள் நடத்துகிறாங்க, பல பேரணிகள் நடத்துகிறாங்க, அமைதி போராட்டங்கள் உள்பட போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ஆயுதம் ஏந்திய போராட்டம் துவங்க வேண்டிய ஒரு காலகட்டம் வருது. அந்த போராட்டத்தை தான் BLAன்னு சொல்லப்படுற இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து துவங்குறாங்க. இதில் வந்து மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பலுச்சிஸ்தான் போராட்டத்தில் ஒரு பெண்மணியை பற்றி மிக விரிவாக பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக அவங்க என்னவா இருக்காங்கன்னா, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாக இருக்காங்க. மெஹ்ராங் பலுச் அப்படின்ற ஒரு பெண்மணி 1993 தான் பிறக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண்மணி, 32 வயது உட்பட்ட பெண்மணி. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இதே மாதிரி போராட்ட காலகட்டத்தில் உயிர் தியாகம் பண்ணுறாரு. அவரை வந்து அடித்து சாகடிச்சிடுறாங்க. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமைதி வழியில் பேரணி நடத்தி அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கிட்டத்தட்ட நோபல் பிரைஸ் வரைக்குமே இவங்களுடைய பேர் வந்து பரிந்துரைக்கப்படுற அளவுக்கு இவங்க வளர்ந்துருக்காங்க. இப்போ இந்த நாடு ரெண்டாக பிரிஞ்சு பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சு ஒருவேளை பலுச்சிஸ்தானுக்கு ஒரு பெண் தலைவி வரதா இருந்தால் அந்த மெஹ்ராங் அப்படின்ற இந்த பெண்மணி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாகவும் தகவல் சொல்லப்படுது. ஆனால் முன்னாடி சொன்னது போலவே பலுச்சிஸ்தான் என்ற நாடு இன்னமும் பிரியப்படலை. அவங்களுடைய விருப்பத்தை அல்லது எங்களை அறிவிச்சிருங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை BLA வந்து முன் வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் UNO அல்லது மேற்கத்திய நாடுகளால் வல்லரசு நாடுகளாக இருக்கிற எந்த நாடுகளும் அதை அங்கீகரிக்கிற வேலையை இன்னும் பண்ணலை. அது அங்கீகரித்தால் மட்டும்தான் எப்படி இஸ்ரேல் பிரிந்து தனக்கென்று ஒரு நாடை உருவாக்கிச்சோ அதே போல் ஒரு நாடும் உருவாகிறதுக்கான பல நாடுகள் அங்கீகரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது உருவாகாத பட்சத்தில் இன்னொரு நாடு உருவாகலை அப்படின்றத நம்ம தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஓகே, அதே போல் வழக்கம் போல் வந்து நம்முடைய ரேணுகா குமாரி அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, PM ஆஃப் இந்தியா நம்முடைய இந்தியாவுடைய பிரதமர் அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கான ரேலி அப்படிங்கிறது எப்போ நடத்துவார்? நாடு வருஷம் முழுக்க நடத்துவாரா, ஒவ்வொரு மாதம் நடத்துவாரா, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவாரா, இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க வந்து. ஆனால் மோடி வந்து வருஷம் முழுக்கே நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அவருடைய எலெக்ஷன் ரேலிங்கிறது இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்லையும் போய்கொண்டே இருக்கிறது. சமயத்தில் அந்த ரேலி வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு ஓட்டு சேகரிப்பதற்கு கூட போவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வந்து ஒரு அரசியல்வாதி என்பவர் தேர்தல் அரசியல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவர் தேர்தல் அரசியலில் கவனம் குவிப்பதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று தான். அவர் வந்து தேர்தலுக்கான வாக்குறுதிகளை அளிப்பது, தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது, தேர்தல் பரப்புரைகளுக்கான சுற்றுப்பயணத்தை வந்து திட்டமிடுவது, இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு தான் அவருடைய நடவடிக்கைங்கிறதே அமைகிறது. பெட்ரோல் விலை, டீசல் விலை கண்ணாவினான்னு ஏறிடும். தேர்தல் 5 மாநிலத்துக்கு தேர்தல் தான் டக்குன்னு அதெல்லாம் குறையும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலையை நாங்கள் நிர்ணயிக்கிறது இல்லை, எண்ணெய் நிறுவனங்களும் அதை நிர்ணயிக்கிறது சொல்லுவாங்க. ஆனால் வந்து எலெக்ஷன் வரப்போ மட்டும் வந்து டக்குன்னு பார்த்தோன்னா பெட்ரோல் கேஸு, இது டீசலு, சமையல் விலை உயர்வு எல்லாமே வந்து குறைஞ்சிரும். கேட்டால் அப்போ மட்டும் அரசாங்கத்துடைய கைகளுக்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் எலெக்ஷன் பிரச்சாரத்தை வந்து எலெக்ஷனே வந்து எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த கட்டம் நடக்கணுங்கிறது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அவங்க தேர்தல் பரப்புரைக்கு ஏற்ற மாதிரி தான் தேதிகளே தீர்மானிக்கப்படும். இவங்க வசதிக்கு ஏற்றதை போல அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. இவர் எவ்வளவு வெறுப்பு பிரச்சாரங்களை பேசினாலும் சரி அதை வந்து பெரிய அளவில் வந்து தேர்தல் கமிஷன் கண்டுக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கிறது. அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான வீர முழக்கங்கள் எல்லாமே முழுக்க இந்த பீகார் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் தான் நடக்குதே தவிர அந்த பாதிக்கப்பட்ட பூஞ்சு பகுதிகளுக்கு போகவே இல்லைங்கிறது நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம். ஆக மொத்தம் மோடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டெய்லியுமே ஒரு ரேலி தான், தேர்தல் ரேலி அப்படின்னு
அதுதான் நடந்து கொண்டு அது பாஜக பொறுத்த வரைக்கும் 365 நாளும் தேர்தல் தான். அவங்களுடைய பணிகள் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சா கூட நாளைக்கே போய் தேர்தல் வேலையை ஸ்டார்ட் பண்ணி, அது குறிப்பா வந்து மோடி அவர்கள் என்ன பண்ணுவார்னா, அவர் ரேலி போறல போட்டோ ஷூட்டுக்கு போறாரு வேணா நம்ம சொல்லலாம். ஒரு இடத்துலையும் எந்த அரசு நிகழ்ச்சியா இருக்கட்டும், அல்லது வேறு மாநிலத்தில் நடக்கிற அல்லது வேறு நாடுகளில் நடக்கிற அரசு நிகழ்ச்சியா இருக்கட்டும், அங்க போயும் தன்னுடைய ப்ரொமோஷனை எப்படி பண்ணணும், அந்த போட்டோ எப்படி வரணும், எந்த ஆங்கிள் வரணும் அப்படின்றதுல மிக தெளிவா இருப்பாரு. ரேலியில கூட கூட்டம் எவ்வளவு நெரிசல் வந்தாலும் சரி, மக்கள் எவ்வளவு ஆர்ப்பரித்தாலும் சரி, அந்த போட்டோ லுக் கரெக்டா மாறாம கொடுக்கிற ஒரே தலைவர் உலகத்திலேயே மோடி மட்டும்தான். அதனால இந்த போட்டோ ஷூட் நீங்க சொன்ன போல ரேலி தொடர்ந்து தான் இருக்கும். அதனால மாசத்துக்குலாம் இல்லை, தினந்தோறும் அவருக்கு ரேலி நடந்துட்டு தான் இருக்கு. ராகன் கேமிங் ஆஃப் அப்படிங்கிற பேர் வினோதமான பேராக இருக்கிறது. இந்த சசிகலா கேஸ் என்னாச்சுங்கன்னு கேட்டிருக்காங்க. கர்நாடகா ஜெயிலில் வந்து அவங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சொத்து குவிப்பு ஊழல் வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கர்நாடகா பரப்பன அக்ரகார சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தார். அப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா சுடிதாரம் போட்டு ஷாப்பிங் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அள்ளிக்கோ அள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சினேகா அந்த சரவணாஸ்வரம் விளம்பரத்துற மாதிரி சசிகலா போயிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க வந்து ஊழல் வழக்கில் ஜெயிலில் போட்டால் இவங்க வந்து ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறமான கேள்விகள் வந்ததுக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து இப்படியான முறைகேடாக சொகுசு வசதிகளை அனுபவித்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. டிஐஜி ரூபா என்பவர்கள் எனக்குடைய அந்த போலீஸ் அதிகாரி தான் அந்த விஷயத்தையே வெளியில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது தொடர்பாக வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக நம்ம வந்து தகவல்களை தேடி பார்க்கிற பொழுது கடைசியாக 2022 இந்த வழக்கு தொடர்பான நீதிமன்றத்தில் வந்து சசிகலா, இளவரசி இருவருமே ஆஜராகி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முறைகேடாக லஞ்சம் கொடுத்து வந்து சொகுசு வாழ்க்கையை அனுபவித்தார்னு. இது என்னன்னா சசிகலாவுக்கு மட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு அதுதான். டிடிவி தினகரன் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெட்டலை வந்து தன்னோட சின்னத்துக்கு கிடைக்கணும்னு யாருன்னு தெரியாத ஒருத்தர் கூட காசு கொடுத்துருக்கா அப்படி. அதுக்கப்புறம் இப்போ வந்து திகார் சிறையில் வந்து அனுபவிச்சாரு. யார்கிட்ட காசு கொடுத்தாருன்னா அவர் ஒருத்தர் சந்திரசேகர் சுகாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உலகமாக கிரிமினல். அவர்கிட்ட கொண்டு போய் காசு கொடுத்து ஏமாந்தார். இப்படி வந்து சிறை வாழ்க்கை, அதாவது இந்த அந்த காலகட்டத்தில் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு சொல்லுவாங்க, ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, ஏறினா ரயில் இறங்குனா ஜெயிலுன்னு. ஆனால் சசிகலா குடும்பத்துக்கும் அது உண்மையிலே கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் சுதந்திர போராட்ட தியாகிகளையும் அவமதிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இவங்களை பொறுத்தவரைக்கும் ஊழல் அடிப்படையில் பார்த்தா ஏறினா ரயில் இறங்குனா ஜெயில் என்பது சசிகலா டிடிவி தினகரன் குடும்பத்துக்கு தான் முற்றிலும் பொருந்தும். கட்டாயம் அவங்க சிறை வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு லைம்லைட்லேயே இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அவங்களே தன்னை வந்து தியாக தலைவி, புரட்சி தலைவி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டிவியில மட்டும் இன்ன வரைக்கும் அவங்க லைம்லைட்ல இருக்காங்க. தியாக தலைவி சின்னம்மா ஒரு இடத்துலையுமே அவங்கள வந்து அவங்க பேரை கூட சொல்லாம தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர். இன்னமும் அவங்க ஒரு அதிமுக நடத்திட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் ஜெயா டிவியில தியாக தலைவி சின்னம்மா பொதுச் செயலாளர் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எந்த கட்சிக்கு அவங்க பொதுச் செயலாளர், யார் அந்த கட்சியில இருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம போயிட்டு இருக்கு. அது ஒரு தனி லைம்லைட்ல போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பீக்கில் 2017-18 காலகட்டத்தில் அதிகமாக பேசப்பட்ட லீடர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதில் வந்து சசிகலா வருவாங்க. இன்னைக்கு பேசவே இல்லை, ஆளே இல்லை. கட்சியில் சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா, ஒரு தடவையும் எங்க எடப்பாடி அப்படின்றாங்க, எடப்பாடிலாம் எங்க ஆளுங்க, எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றாங்க. ஒரு கட்டத்தில் சேர்ப்பாங்கன்ற ஒரு இடத்துக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அது தொடர்ந்து பார்த்தா. ஆக்சுவலாக இந்த வழக்கு இருக்குல்லையா, அந்த சிறையில் வந்து சொகுசு லஞ்சம் கொடுத்து சொகுசு வசதிகள் அனுபவித்தது இது நிரூபிக்கப்பட்டால் மறுபடியும் சிறைக்கு போவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஒருத்தங்க ஜெயிலில் போய் அங்கே சொகுசாக இருந்ததுக்காக பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னா அது உண்மையிலேயே உலக வரலாற்றில் உண்மையிலேயே அது பெரிய புரட்சியாக தான் இருக்கும். மீண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க மறுபடியுமா முதல்ல இருந்தாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டான்லி சுப்ரீம் அவர் கேட்டிருக்காரு, எப்படி யோசித்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது இந்தியாவில் சாத்தியமே இல்லையே, பிஜேபியும் இதை கையில் எடுத்துள்ளதுங்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை தான். ஏன்னா வந்து இதற்கு வந்து தெளிவான பதில்களை இதுவரைக்கும் வந்து அந்த ராம்நாத் கோவிந்த் தலைமையில் போடப்பட்டிருக்கிற குழு கூட இது வரைக்கும் சொல்லலாம். இப்போ ஒரு மாநில அரசு கவர்ந்துருச்சு அப்படின்னா ஓட்டுங்க, இன்னும் ஒரு 3 வருஷத்தில் கவர்ந்துருச்சா 1.5 வருஷம் குடியரசுத் தலைவர் ஆட்சி வச்சு ஓட்டுங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னு சொன்னால் வந்து அந்த ஓட்டிங் மிஷினே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரே நாடு ஒரு தேர்தல்னா 15 லட்சம் இவிஎம் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு இவிஎம்னுடைய லைஃப் டைம்ங்கிறது 15 வருஷம் தான் இருக்க போகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எத்தனை ஓட்டிங் மிஷின் வாங்குவது, இதற்கான நிர்வாக செலவுகள்லாம் பார்க்குறப்ப இவங்க இப்போ சொல்லக்கூடிய செலவுகளை விட அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாத நேரத்தில் ஏன் பிஜேபி எடுக்கிறாங்கன்னா, முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவோம், அதுக்கப்புறம் தேர்தலே இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்குவோம், ஒரு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு விடுவோம், அரசியல் சாசனத்தினுடைய காலகட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டு ஒரு அதிபர் ஆட்சியை கொண்டு வந்து விடுவோம் என்கிற ஒரு கனவு தான்
அவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க வர்றாங்க. அது கிட்டத்தட்ட இந்த கனவு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு, அகண்ட பாரதம், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கொள்கை அப்படின்றது. அதை வந்து அவங்க ஒரே மதம் அப்படின்ற அடிப்படையில் அதை வந்து பிரதிபலிக்கும் விதமாக தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்போ கடந்த 2024 தேர்தல் கூட அவங்களால ஒரே நேரத்தில் நடத்த முடியல. பல கட்டங்கள், கிட்டத்தட்ட 7-8 கட்டங்கள் நடத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முடிச்சுட்டு திடீர்னு முடிச்சுட்டு ஓடிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு எப்போல்லாம் மிஷினை மாற்ற முடியும் அல்லது வேற விதமான தில்லுமுள்ளுகள்லாம் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து எலெக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி தான் நடத்தினாங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும் உடனே டக்குன்னு முடிச்சணும்னு நினச்சாங்க. இப்போ கடந்த முறை நடந்த தேர்தலே ஒரே நேரத்தில் நடத்த முடியாத பட்சத்தில் ஒரே நாடு அப்படின்னும் போது ஒரு எம்பி கேண்டிடேட் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு எப்படி அவங்க ஓட் மிஷின்ஸ் வைப்பாங்க, எத்தனை பூத் வைப்பாங்க, எத்தனை பூத் ஏஜென்ட்ஸ் உள்ளே வச்சுருப்பாங்க, இது எவ்வளோ சிக்கல் இருக்கும், எவ்வளோ பேர் காவல்துறைகளை பயன்படுத்தணும், எவ்வளோ அரசு அதிகாரிகளை பயன்படுத்தணும், இந்த மாதிரி எந்த விதமான டேட்டாஸும் இல்லாமல் போகிற போக்கில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க. இது மீண்டும் மீண்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய இது அஜெண்டா மட்டும்தான் அவங்க பிரதிபலிக்கிறது இருக்குது. ஆனால் இதை நம்ம போகிற பக்கம் விட்டுட்டு போயிட முடியாது. ஆர்எஸ்எஸ் ரொம்ப வலிமையான சித்தாந்த ரீதியில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குது. அதனால் அவங்களுடைய சித்தாந்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத பாஜக ரொம்ப தீவிரமாக காட்டுது. ஏற்கனவே நமக்கு ராம ஜென்ம பூமியாக இருக்கட்டும், பாபர் மசூதியை இடிச்சிட்டு கொண்டு வந்தாங்க, ஆர்டிகல் 370 தூக்குனதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தவங்க இதையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த சூழலை இந்தியா போன்ற பன்முகம் தன்மை கொண்ட நாடு வந்து விடாது அப்படின்றத ஒரு ஹோப்பாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஆர்வி குமரன் அப்படிங்கிறவர் சுனிதா வில்லியம்ஸ் இப்போது எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து சுனிதா வில்லியம்ஸ் கடந்த மே 6ஆம் தேதி அப்போ தான் வந்து அவங்க வந்து விண்வெளிக்கு செல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை நாம் கடந்து விட்டோம். கிட்டத்தட்ட ஒரு வருடம் 10 மாதங்கள் வந்து அவங்க முழுக்க விண்வெளியிலே தான் இருந்தாங்க. விண்வெளியிலே குளிக்காமல் கொள்ளாமல் சாப்பிடாம அப்படியே சாப்பிட்டாங்க. பட் அந்த உணவுங்கிறது வேறு மாதிரியான உணவு. தீபாவளி அங்கே தான் கொண்டாடினாங்க, அமெரிக்க தேர்தலுக்கு அங்கேருந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடந்த மார்ச் 18ஆம் தேதி அவர்கள் வந்து இந்தியாவிற்கு பூமிக்கு வந்தார்கள், இந்தியாவுக்குள்ள அமெரிக்காவுக்கு பூமிக்கு வந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலம் இருந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறனால ஃபுல் ரெஸ்ட்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து ஏன்னா அவங்களோட அதுக்கு பிறகு நமக்கு பெரிய அளவில் ஆக்டிவிட்டி எதுவும் அப்டேட் நமக்கு தெரியவில்லை. இன்னொரு குழு வேறு அங்கே போயிருந்தாங்க, விண்வெளியில் போயிருந்தாங்க. இப்போ என்னன்னா வந்து சுனிதா வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் பார்க்கக்கூடிய ஒரு அளவோ அல்லது ஒரு முழு நேர ஓய்வு இருப்பவர்களாகவோ இருப்பார்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்டிவாக அவங்களுடைய அப்டேட் எதுவுமே நமக்கு தெரியல. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னைக்கு வந்து பேசுவதற்கான வாய்ப்பை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வாரம் இது போல கேள்விகளையும் சந்தேகங்களையும் தொகுத்து கொண்டு தேர்ந்தெடுத்து கொண்டு அதற்கான உரிய பதிலை தருவோம். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பில் இருங்கள். முச்சை ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை தட்டுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.